அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை ஒரு 79 நாட்களுக்கு, தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் 5ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரை கடகராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு சென்று புனர்பூச நட்சத்திரத்தில் அடுத்த 79 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். கடந்த ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு 3, 6, 11ஆம் வீடு பலமான இடம். 3வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது நிலம் சொத்து சார்ந்த வழியில் ஆதாயம் உண்டு. இந்த கால நேரத்தில் வீடோ நிலமோ சொத்தோ விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விலை, எதிர்பாராத விலை விற்றிருக்கக்கூடும். நிலம் சொத்துக்கள் வாங்கியிருக்கக்கூடும். அதற்குண்டான வாய்ப்பெல்லாம் செவ்வாய் ஏற்படுத்தியிருப்பார். 3வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுந்தது. தொழில் ஓரளவு நன்றாக போயிருந்திருக்கும். இருந்தாலும் அலைச்சல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத பொழப்பு ரிஷபராசி என்பளுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் சதய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும் போது கடந்த 3 மாதமாக விபத்து, அடித்தடி சண்டை, எவ்வளோ இறப்புகள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளோ கஷ்ட துன்பங்கள் அனுபவிச்சாச்சு. நவ கிரகங்களில் செவ்வாய் மனித உடலில் இரத்தம், வீரம், சக்தி, சுறுசுறுப்பு, ஆக்ரோஷம், அதீத கோபம், அதீத துணிச்சலை கொடுப்பவர். செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், விவசாயம், மண் நிலம் சார்ந்த தொழில். சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் கம்பீரமாக இருக்கும். நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும். செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் ஆயுள் குறையும். எண்ணற்ற நோய் நொடி தொந்தரவுகள் வரும். தைரியம் குறையும். அரசியல் தொடர்புகள் குறையும். மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் கடகராசியில் நேசம், மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் மனிதனுடைய வாழ்க்கையில் அட்ரஸை கொடுப்பவர். இருப்பிடம், நிலம், சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான். ரிஷபராசிக்கு 7, 12ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். அவர் கடந்த 3 மாதமாக 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஓரளவு பரவாயில்ல, உங்களுக்கு சகாயம் உண்டு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு விரையாதிபதி வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். விரையாதிபதி 2ஆம் வீட்டிற்கு வரும்போது செலவுகள் கூடுதலாக வரும். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் இந்த கால நேரம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். கோச்சாரத்திலே ராசிக்கு 2வது வீட்டில் செவ்வாய் வரும்போது பல்வலி, முகத்தில் காயங்காயம், கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி, இந்த மாதிரி வலி வேதனைகளையும் உண்டாக்குவார். செவ்வாய் என்றாலே உஷ்ண கிரகம். மூச்சு விடுறதில் பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரிலாம் தொந்தரவுகள் ஏற்படுத்தும். இந்த கால நேரத்தில் 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் கேது பகவானை பார்வை செய்வார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த கால நேரத்தில் செவ்வாய் புத்தி, கேது புத்தி, குரு புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா மிகுந்த கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதி. செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா பண விரயம் கூடுதலாக வரும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும்.
இரவு உறக்கம் குறையும். இல்லைன்னா இரவு டியூட்டியாக போடுவாங்க. பகல் டியூட்டி இல்லாமல் இரவு டியூட்டியாக வேலையில் கொடுப்பாங்க. செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்கள் பயணங்களில் கவனமாக இருக்கணும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் கேது அமரும்போது இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது புத்தி நடந்துச்சுன்னா உங்கள் குழந்தைகளிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பார்வையில் கேது அமரும்போது சின்ன குழந்தைகளாக இருந்தால் விளையாடும்போது அவங்கள பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்களில் பங்காளி அண்ணன் தம்பியிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதெல்லாம் இல்லாமல் பார்த்துங்க. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் கேது அமரும்போது கேது புத்தி நடந்துச்சுன்னா உடலில் உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இரத்தம் சார்ந்த பிரச்சனை, பிபி, சுகர், கட்டி, கொப்பளம் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கால நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு புத்தி நடந்துச்சுன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு திசை உண்டு. குரு புத்தி நடந்துச்சுன்னா செவ்வாய் குருவினுடைய பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே குரு வரும்போது எதுவுமே எடுத்தோடனே வெற்றியாக முடியாது. எல்லாமே ஒரு தடை தாமதமாக தான் இருக்கும். அதிக அலைச்சலை உண்டாக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதிக பயணங்களை ஏற்படுத்தும். அதற்குண்டான வருமான வரத்து குறைவாக தான் இருக்கும். குரு உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படும். பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை கண்டை போட்டிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலையம் குரு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அரசியலில் இருப்பவர்களுக்கு குரு புத்தி நடந்துச்சுன்னா வாக்கு கொடுப்பதில் கவனமாக இருக்கணும். அப்படியே வாக்கு கொடுத்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் வந்திருக்கும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை இந்த கால நேரத்தில் காப்பாற்ற முடியாது. ரிஷபராசிக்கு அவர் விரையாதிபதி. அடுத்த 79 நாட்கள் 2வது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம லாபாதிபதி. ஜென்ம ராசியிலே தை மாதம் 29 வரை வக்கரகதியில் செல்கிறார். மாசி மாதம் 9 வரை செவ்வாய் வக்கரகதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் செல்கிறார். ரிஷபராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் மூலம், விபத்துகள் மூலம் யாரிடமாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வராதுன்னு விட்டுருந்தீங்கன்னா அந்த கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் இந்த கால நேரத்தில் வரும். பண வரத்து கூடுதலாக உண்டு. பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கை செலவுக்கு பணம் இல்லங்காமல் வரும். குடும்ப பெரியவர்களிடம், வயதில் மூத்தவர்களிடம் மதிப்பு மரியாதை இல்லாமல் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிற மாதிரியான நிலை வரும். இந்த கால நேரத்தில் கோபமாக ஆத்திர அவசரமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். விவசாயம், மண், நிலம், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு அதிகமாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. 2வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது விவசாயம், மண், நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக கஷ்டங்களை ஏற்படுத்துவார். அதன் மூலம் உடல் வேதனைப்படும், வலி வேதனையை உண்டாக்கும். செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. தேவையில்லாமல் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை இல்லாமல் பார்த்துங்க. பொது இடங்களில், குடும்பத்திலேயோ பொது இடங்களிலோ பேச்சை குறைத்து கொள்ளுங்க. அதிகமாக பேசுவதை இந்த கால நேரத்தில் ரிஷபராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும். 8வது வீட்டை செவ்வாய் 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு செல்லக்கூடிய நிலையும் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கோயிலுக்கோ, இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருலாம். பாத யாத்திரை, கிரிவலம் போய்ட்டுருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
பயணங்கள் அதிகமாக இருக்கும். தந்தை மூலம், தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தும். செவ்வாய் குருபகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கால நேரத்தில் தொந்தரவுகள் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.